சாப்பிட்ற அரிசியில் மட்டும் இல்லை, சாகடிக்கிற புல்லட்லையும் பேர் இருக்கும். இந்த புல்லட்ஸில் இந்த 2 பயங்கரவாதிங்க பேர் இருக்கு. போலாம். பாஸ் நான் இங்க இருக்கேன். அவங்க வந்து என்ன கேட்டா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிருங்க. யோ பயந்தாங்குழி, மேல வாயா. நீ எல்லாம் ஒரு பயங்கரவாதியா? மூடுங்க பாஸ். என்ன பார்த்தா பயங்கரவாதி மாதிரியா தெரியுது? ஏதோ பயங்கர வியாதி வந்த மாதிரி தெரியுது. நாசமா போச்சு. என் பேரு என்னன்னு எனக்கே தெரியல. இவன் என்னடா புல்லட்ல என் பேர் எழுதியிருக்கான். பாஸ் நான் போய் துப்பாக்கி எடுத்து புல்லட்ல இருக்க நம்ம பேர் அழிச்சிட்டு வந்துடவா? சோம்பேறி பாஸ், உயிர் தப்பிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. பேட் பாய். பாஸ் ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போய் எச்சியை தொட்டு அழிச்சிட்டு வந்துடுவோம். அம்மா என்ன சார்? 1க்கு வருது சார். சார் நான் 3க்கு போகணும். 1க்கு 2க்கு சேர்ந்து வருது. என்னையா சொல்ற? என்னங்க சொல்றீங்க? ஆமா, எதுக்கு வாட்ச்மேன்ட்ட இருந்து பர்ஸ் எடுத்துட்டு வந்த? பஸ் டிக்கெட்டு காசு வேணாம். எங்க போறோம்? என்ன தீனா இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? கிடைச்ச அக்யூஸ்டையும் தப்பிக்க விட்டீங்கன்னு கமிஷனர் அங்க கழுவி ஊத்திட்டு இருக்காரு. பதில் சொல்ல முடியல. என்ன தலை தொங்குது? யோ என்னையாச்சு மூக்கல? நான் மூக்கொடிச்சிருவேன்னு சொன்னேன். அவன் செஞ்சிட்டான் சார். ஸ்ரீமனை அனுமனாக்கிட்டா சார். யோ இதை சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? கண்ணு இருக்கியா கொடுத்துருக்கு? தப்பிச்சாங்கன்னா சுட்டு தொலைக்க வேண்டியதானே? சுடணும் தான் சார் கண் எடுத்தாரு. உங்களை பாம்பு போட்டு தாக்கின அந்த பயங்கரவாதி இவரை பிளேடால தாக்கிட்டான். எஸ்ஐ ரவிக்குமார வரிக்குமார் ஆக்கிட்டான் சார். இங்க பாருங்களேன். சும்மாரியா ஒன்று பண்ணலாம் தீனா, ப்ரெஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் தப்பிச்சிட்டாங்கன்னு. சார் அவனுங்க அப்ரூவர் ஆகிட்டாங்கன்னு நீங்கள் சொன்ன விஷயமே இன்றைக்கி மார்னிங் பேப்பரில் தான் சார் வரும். அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி தப்பாக பேசுவாங்க சார். சார் அவங்க எஸ்கேப் ஆகல, இங்கே தான் இருக்காங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் சார். நான் எப்படியாச்சும் ஈவினிங்குள்ளே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் சார். எப்படி தீனா? இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே எங்கே போய் தேடுவீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல்? கரெக்டு, தேடாமல் விட்டுறலாம். இருங்க, காலைல தமிழ் என்கிட்ட சொன்னார்.
இந்த 2 அக்யூஸ்டும் ஒரே கந்து வெட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கியிருக்கிறதா இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த கந்து வெட்டிக்காரன் பேர் கூட முருகன் சார், ஃபினான்சியர் முருகன் சார். நீ தான் அந்த டெரரிஸ்டுகளுக்கு ஃபைனான்சியராடா? டெரரிஸ்ட் ஃபைனான்சியரா சார்? நான் டெய்லி ஃபைனான்சியர் சார். சார் அவனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தா இப்படி சட்டியோட உட்காருப்பீங்கன்னு தெரிஞ்சுச்சா சத்தியமா அவனுக்கு பணமே கொடுத்துருக்க மாட்டேன் சார். இப்படி வாங்கி ஏமாத்திர பையில விட்டுட்டு கொடுத்து ஏமாத்திரம் போட்டு கொடாயிருக்கீங்க சார். சார் ஒன்று பண்ணுங்க சார், இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டைம் தாங்க சார். அந்த 2 பேரையும் பிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்தி எனக்கு அந்த நாகரிகளுக்கு சம்பந்தம் ப்ரூவ் பண்றேன் சார். உனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? குட் கொஸ்டின் சார். சொன்னா தப்பா எடுத்துக்கூடாது சார். சார் இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க என்ன கண்டுபிடிக்கலையா? அது மாதிரி நான் கண்டுபிடிப்பேன் சார். இப்படியே அடுத்தடுத்து லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க சார். லத்தி சார்ஜ் தாங்க முடியல சார். உயிர் போகும் சார். சொல்லுங்க. சரி, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரோம். அதுக்குள்ள அவனுங்க இங்கே வரணும். அவனுங்க வரல, கேஸோட மெயின் அக்யூஸ் நீங்க தான் உள்ள தள்ளிடு. அப்புறம் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. போங்கடா. என்னப்பா 2 பக்கமும் இந்த தள்ளுது? கேப்பீங்கடா, கேப்பீங்க. உங்களை எல்லாம் போலீஸ்காரன் போன் ஏரியா பார்த்து அடிச்சாண்டா. என்னைய மட்டும் போன்ல ஏரியா பார்த்து அடிச்சு இறக்கி வச்சுட்டாண்டா. வாட்டப்பா இதெல்லாம் வாட்ஸ்அப்ல போட்டா அசிங்கமாயிடுமா? போட்டா கொப்பளிக்குதுடா. போடா மது, போடா. குழந்தை போய் தொலைடா. என்னாச்சு பாஸ்? செண்டாயிருச்சுடா. இவங்க 2 பேரையும் நாளைக்கு ஈவினிங் டிசி கிட்ட பணமா ஒப்படைக்கணும். இந்த போட்டோவை திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பு. போட்டோ ஐடியோட மேட்ச் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிக்க சொல்லு. அந்த அட்ரஸ்ல எவனா இருந்தாலும் தூக்க சொல்லு. இந்த போட்டோவை ஜென்ரலா சர்ச் பண்ண சொல்லு. ஓகே சார். மதுட்ட பேசுனியா? எப்போ வந்து என்னை மீட் பண்றான்? இன்னைக்கு ஆஃப்டர்நூன்குள்ள வந்து உங்களை மீட் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன்குள்ள பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல பயங்கரவாதி சோட்டா கைது, 2 பேர் அப்ரூவர் இருக்கா? ஆமா. அந்த அப்ரூவரான 2 பேர்ல ஒருத்தன் பேர் குழந்தைவேல், இன்னொருத்தன் பேர் மதுசூதனன், உன் லவ்வர். நம்பலைல? செங்கல்பட்டில் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் அவனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர முடியல. அது மட்டும் இல்ல, நேற்று ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டிக்கு இருந்த 2 இன்ஸ்பெக்டரை கத்தியால குத்திட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. சோட்டாவோட சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, சென்னை சிட்டியில் எங்கெங்க பாம்பு வைக்க போறாங்கன்னு தெரியல. மொத்த டிபார்ட்மெண்ட் டென்ஷன்ல இருக்கு. ஆனா ஒரு அண்ணனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் நடக்கல. அதான். நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நல்லது கெட்டது தெரியும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் இனிமையா தெரிஞ்சு நடத்துக்கோ. கடைசி வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸும் வரல, ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப். நீ அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். அவன் மேரேஜ் என்னதும் எஸ்கேப் ஆயிட்டான்டி.
ஹலோ ஹலோ, நான் மது பேசுறேன். எங்க இருக்க? வீட்ல. நீ? பக்கத்துல யாரும் இல்லைல்ல, தனியா தானே இருக்க? இல்ல, சொல்லு. இப்போ நான் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். நீ உடனே கிளம்பி செங்கல்பட்டு தாண்டி 10 கிலோமீட்டர் இருக்க சாஸ்தா செம்மன் குவாரிக்கு வா. நடந்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும். உங்க அண்ணன் அதான் அந்த கருவா பையன் நம்மளை பிரிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவான் நீ சொன்னல, அது கரெக்ட். நேற்று ஆக்சிடென்ட் ஆகி நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது யாருக்கும் தெரியாம என்ன பிளான் பண்ண தெரியுமா? மது, போன்ல வேணாம், நேர்ல பேசலாம். நான் பாத்துக்கிறேன். கன் ஃபுல்லி லோடட் தானே? வண்டியில இரு. டிசிக்கு இன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் என்கவுண்டரை பத்தி போன்ல அது இதுன்னு சொல்றதுக்குள்ளே போனை கட் பண்ணிட்டேன். அவனை என் கையால கொண்டாதான் என் ஜாபுக்கு சேஃபு, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு சேஃபு. ஸ்டேஷனுக்கு போங்க. வணக்கம் பார், கையில் 4 வரி பத்தாது, ரொம்ப சின்சியரோ. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மதுன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க சார், அர்ஜென்ட். இது பிளைண்ட் நடத்துகிற பிசிஓ போத்து. இங்கே 100-200 பேர் வந்து போகிறாங்க. நான் யாருன்னு தேடுறது மேடம். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியம்மா. ஒன்னு நேத்தே வரேன்னாரு, வரல. காலையில இருந்து அவர் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. போய் பாத்துடலாமா? வாங்க. சரி, பாத்து ஏறு, பாத்து. இப்போ நம்ம எங்க போறோம்? சொல்றேன். பாவம், உனக்கு பின்னாடி ஒருத்தங்க வயிற்றுல பாப்பாவை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு வர்றாங்க. யாராவது இடம் கொடுக்குறாங்களான்னு பார்த்தியா? நம்ம வேணா இடம் கொடுப்போமா? இப்போ நம்மளே நின்றுட்டு தாண்டா இருக்கோம். பேசாம வா. ம். ஏய், போலீஸ்டா, திரும்ப. எரும மாடி இடிக்கிறேன் பாரு. ஏய், போ போ போ, முதல்ல வெளில போ போ, அந்த பக்கம் போ. குழந்தைவேலு ஒய்ஃப் நீதானம்மா? பாஸ், நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்கிறாங்க. என்ன? நீங்க என்ன லவ் பண்றீங்களா? ஏய், பின்ன நேற்று ராத்திரில இருந்து என்னை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது. நான் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆவேன்னு நினச்சிங்கன்னா மறந்துடுங்க. நீ எனக்கு கண்டிப்பா யூஸ் ஆவடா. நானு ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்து. நான் யாரு? Who am I? கடவுளே, கத்துன மூச்சா முட்டிக்கிட்டு வருது. முடிச்சிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். யாரா அது ஒண்ணு கிடைக்கிற இடத்துல ஒளிஞ்சு விளையாடுறது? போறீங்களா இல்ல மூஞ்சில அடிச்சு விடவாடா? வளைஞ்சு ஓடுறது நான் பாம்பா பாஸ். நான் தெரியாம சொல்லிட்டு உங்க மூஞ்சில எல்லாம் உச்ச அடிக்க மாட்டேன் சார். 2 பேரும் தப்பிச்சிடக்கூடாது.
அவங்க போன ஸ்பீடுக்கு 100 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்க. சாப்பாடு உச்சா போகிறது உலக குத்தமாடா. இப்போ உரா ஃப்ரீயா. இது யாரு? இந்த வந்துட்டாங்கல்ல, கண்ணை கொட்டு வந்து கண்ணு முன்னாடியே நிப்பாட்டுறாங்களே. இனிமே சத்தியமா நான் ஒன்றுக்கே அடிக்க மாட்டேன். கடமை உணர்ச்சியில் கையை விட்டு அமைக்கிறாதேங்கடா. போயிட்டாங்களா? சாகலவா விடுங்க பாத்து, விட்டுட்டு வந்துடுறேன். வண்டியில ஏற. விட்டுட்டு வந்துரு பாஸ். அப்போ ஐயோ நான் ஓட்டுறேன். ஏன் நாம மீட் பண்ண போற லொகேஷன் உன்கிட்ட பட்டு தானே சொன்னேன். உனக்கு முன்னாடி அண்ணன் வந்து நிக்கிறான். அவன் உன் போனை ட்ரேஸ் பண்ணி நான் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒட்டு கேட்கல. நான் தான் நீ பேசும்போது போனை ஸ்பீக்கர்ல போட்டேன். ஸ்பீக்கர் போன்ல போட்டியா? பாவி, போட்டு கொடுத்ததே நீதானா? என்ன திடீர்னு கார்க்குள்ள தண்ணி வருது? இல்ல பாஸ், கார்ல ஏசி லீக் ஆயிருக்கு. எருமை எருமை, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் அந்த சோட்டாவோட ஆளா இருந்திருந்தா ஹாஸ்பிட்டல் அவனோட சேர்ந்து எஸ்கேப் ஆயிருப்பேன்ல. உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோம்? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி நீ தான் என் உலகம். என் உலகத்துக்கிட்ட நான் உண்மையா இருக்கேன். நடந்த எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் அதை நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். சாரி, நான் அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டிருக்கூடாது. கொஞ்சம் கூட அறிவே இல்லை எனக்கு. அதுதானே நானும் சொன்னேன். சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு. எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. கண்ணாடி, ட்ரெஸ்ஸு, சேஃபா இருக்க ஒரு இடம். சார், என்னாச்சு? அக்யூஸ்ட் மதுவோட ஃபேமிலியை திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க சார். இன்னொரு அக்யூஸ்ட் குழந்தைவேலு திண்டிவனம் சார். அவனோட ஒய்ஃபை திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸ்ரீமன் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வர்றாரு சார். விசாரிச்சுட்டேன் சார். அவங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்றாங்க. நேற்று ஃபுல் டே அவங்க கிட்ட எந்த கால்ஸும் வரல. இவங்க கால் பண்ணியிருக்காங்க. அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி சோட்டாக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்புறம் ஏன் உங்க பையன் ஃபோன் நேத்துல இருந்து சுவிச் ஆஃப் ஆயிருக்கு? ஆபீஸ்ல ஏதாவது வேலையா இருந்திருப்பான். அதனாலதான் சுவிச் ஆஃப் இருந்திருக்கும். வேலையில இருந்திருப்பானா? அவனுக்கு வேலை போய் 2 மாசமாச்சு. ஃபுல் டீடைல் என்கிட்ட இருக்கு. போய் சொல்லாதீங்க. வேலை வேலை போன விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ வேலை போன விஷயமே உங்களுக்கு தெரியாதா? புது வீடு கட்டுறீங்கல்ல? இந்த 2 மாசமா EMI 65,000 பேங்க் எப்படி கட்டிட்டு இருக்கான் உங்க பையன்? சொல்லுங்க, எப்படி கட்டிட்டு இருக்கான் உங்க பையன்? எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பணம்? எங்க இருந்து வந்துச்சு நான் சொல்லட்டுமா? பயங்கரவாதி சோட்டாட்ட இருந்து. இப்ப தெரியுது அவன் பையனோட நட்சத்திரத்தை. எங்க வேலை போயிடுச்சுன்னு சொன்ன என் மனசு கஷ்டப்படும்னு நினைச்சு மறைச்சவ கண்டிப்பா நான் தலை குனிற மாதிரி எந்த தப்பான காரியமும் செய்ய மாட்டா. பெத்தவங்க பசங்களை நம்பணும். நான் என் பையனை நம்புறேன், முழுசா நம்புறேன். தினம் ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறவனா ஒரு நாளும் அந்த 1000 உயிர் போறதுக்கு என் பையன் காரணமாக இருக்க மாட்டான். சார், நானும் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். இப்ப என்ன பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணுவீங்க? எஃப்ஐஆர் போடுவீங்களா? நீங்க போடுங்க சார், நான் லீகலா பாத்துக்கிறேன். எஃப்ஐஆரா? எஃப்ஐஆர் போட்டு உன் பையனை தூக்கி உள்ள வைப்பேன் பாத்தியா? சூட் அண்ட் சைட் ஆர்டர் வாங்கியிருக்கேன் உன் பையனுக்கு. போலீஸ்கார மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியும். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவன் சிட்டியில எங்க இருந்தாலும் என் கையால சுட்டு அவனை காணாம போனவன் ஆட்களை
ஆக்குறேன். போலீஸ் பவர் என்னன்னு காட்டுறேன். வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள இதை எனக்கு வேணும். என் கையால சுட்டு கொல்லணும். என்ன மீறி அவன் சிட்டில எங்க சேஃபா இருக்கான்னு பாக்குறேன். இங்க நீ சேஃபா இருப்ப. என் ஃப்ரெண்டோட ஃபிளாட் தான். அவ பெங்களூர் போயிருக்கா. உட்கார். பாத்ரூம். ஹலோ, சாப்பிட்டு போயா? போய்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடல? நீ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற? நான் என்ன பண்ணணும் டிசைடே பண்ணிட்டேன். நம்ம 3 பேரும் டைரக்டா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கமிஷனரை மீட் பண்றோம். உனக்கும் சோட்டாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணனும் இவனும் சொல்லுவோம். சொன்னா உடனே நம்பி எல்லா கேஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? எவிடன்ஸ் வேணும் போலீஸ்க்கு. எப்படி சோட்டாவுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இல்ல அதை விட ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் வேணும் எனக்கு சோட்டாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்க. அதுக்கும் மேல ஹாஸ்பிட்டல் 2 போலீஸ் அடிச்சுட்டு தப்பிச்சிருக்கேன். இப்போ உன் அண்ணனை வேற அடிச்சிருக்கேன். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை அந்த சோட்டாவை விட இப்போ நான் தான் மோஸ்ட் வாண்டட் அக்யூஸ்ட். என் மேல எல்லாம் கொலை வெறியில இருப்பாங்க. இப்போ அந்த சோட்டா என்ன செஞ்சாலும் அதில் நானும் இன்வால்வ். இப்போ என் லைஃப், உன் லைஃப், என் அம்மா தங்கச்சி எல்லாரோட லைஃப்பும் அந்த சோட்டாவோட கையில். பசங்க மெயில் பார்த்துட்டாங்களா? இன்னும் இல்ல. 11 o'clock தானே பாப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி. நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லையே. இருக்கு. இப்போதைக்கு என் கையில் இருக்கிற ஒரே பிரம்மாஸ்திரம். என்ன உனக்கு அர்ஜென்டா வருதா? போ போ. என் உயிரை பணைய வச்சு இவன் உயிரை காப்பாத்த நான் என்ன லூசா? நான் சொன்ன ஒரே எவிடன்ஸ் இவனா? இவனுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சுன்னா இவனை போய் எவிடன்ஸ்ன்ற? மறந்து போனதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். எனக்கும் சோட்டாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறதையும் இவனும் சோட்டாவும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கிறதையும் இவன் வாயாலே சொல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னா எவிடன்ஸ். இவன் வாயால எப்படி? இம்பாசிபிள். பாசிபிள். ஹிப்னோதெரப்பி. ஆனா அதுக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி வேணுமே. அவங்க யாரு, எந்த ஊரு, அவங்க பேர் என்ன வேலை செய்யறாங்க, டீடைல்ஸ் இருக்கா? டீடைல்ஸ்க்கு நாம எங்க போறது? எப்படி என் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி என் ஃபேமிலி இன்ட்ரோகேஷன் கூட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்நேரம் உன் அண்ணன் இவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பான். உன் அண்ணன் கலெக்ட் பண்ண டீடைல்ஸை நீ கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்கம்மா. என்னது? எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அப்போ இன்னொருத்த அவனை பத்தி டீடைல்ஸ் கிடைச்சாச்சா? குழந்தைவேலு திண்டிவனம். அவன் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கான். ஓ, டப்பிங் ஆர்டிஸ்டா? அவனோட ஃபேமிலி டீடைல்ஸ்லாம் கிடைச்சிச்சானா? சென்னையில் இப்போ எங்க இருக்கானா? பார்த்துட்டாங்க. கிளம்பலாம். டீடைல்ஸ் வாங்கிட்டேன். போலாம். போலாம். எங்க? டாக்டர் பார்க்க. எதுக்கு? சொல்றேன் வா. நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ்ல போலாம்.
யோ வண்டி ஸ்டார்ட் ஆகல ஏரியா நோய் நோய் நார்னு எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. முதல்ல வண்டி எடு, டைம் இல்ல, டாக்டரை பார்க்கணும். ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? தேவையில்லாம நான் இந்த வண்டியில் இடிச்சவனும் லிஃப்ட் கொடுத்தனும் ஒரே வண்டியில் வராங்க. எப்படி எப்படி நம்மளை ட்ரேஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை போலீஸ் இன்ஃபார்மர்ஸாக இருப்பாங்களோ? போலீஸாகவே இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். நான் போட்ட பிளான் போட்டபடி நடக்கணும். நடக்கும். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பாம்பு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். எந்த லொக்கேஷனில் வைக்கணுன்றதை காலையில் 8 மணிக்கு மேல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் மெயிலில் லொக்கேஷன் டிராஃப்ட் இல்லைன்னா எனக்கு ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி நடந்திருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நாளை காலையில் சிட்டியில் 9 மணிக்கு பாம்பு வெடிக்கிறது தான். ஒன்று நான் மெயிலில் சொன்ன இடத்துல, இல்லை நான் உங்கள் இடத்துல பார்க்கலாம். யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்.